அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நாம் ஆண்டவரை கொஞ்சம் நேரம் துதிப்போம். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய துதி பலி ஸ்தோத்திர பலிகளை எல்லாம் தேவ சமூகத்தில் அப்படியே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே வல்லவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாழ வழி திறக்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உன்னதமான தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உயிர்த்தெழுதலின் மகிமையை விளங்க பண்ணுகிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. யெகோவா ராஃபா என்கிற சுகம் கொடுக்கிற தெய்வமே, சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் வைத்திருக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கத்தின் தேவனே, அபிஷேகத்தின் தேவனே, எல்லா நுகங்களை முறித்து போடுகிறவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, சர்வ ஜீவ தயாபரரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே வல்லவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஒரு தேவ பிரசன்னத்தினால் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு கிருபையினால் கர்த்தர் உங்களை இந்த காலை நேரத்தில் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. தேவாதி தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி எல்லா ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் வாய்களை உயர்த்துகிற அந்த வாய்களினால தேவனை உயர்த்துகிற துதிப்பலிகள், ஸ்தோத்திர பலிகள், அந்த உதடுகளின் காளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். எல்லாவற்றையும் என் தேவன் அங்கீகரிக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவர் மகிமையில் நிறைவாக்கத்தான் போகிறார். எல்லா உடைய குறைகள், எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா. ஆமென். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தை உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, 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 ஆமென். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. வால் ஸ்பீட் போடு. தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். எந்தன் ஜெபமே உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை
எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். விலை போகாத பாத்திரம் நான், விரும்புவாரில்லையே. விலையெல்லாம் உம் கிருபையால் உகந்த தாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. சொல்லுவோம், களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. சொல்லுங்க, வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. தூயவனே தூயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. சொல்லுங்க, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஒரு 2 நிமிடம் மாத்திரம் நல்ல ஆண்டவருக்கு துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் சொல்லுங்க. கடந்த வருடத்தில் இருந்ததை விட கர்த்தர் உங்களை எவ்வளவோ ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து கிருபையாக நடத்தி இருக்கிறார். அதனால் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, தயவு உள்ளவரே உமக்கு நன்றியப்பா. அவர் மன்னிக்கிறதற்கும் தயை பெருத்திருக்கிறவர், நன்மை செய்வதற்கும் தயை பெருத்திருக்கிற ஒரு தேவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, சில நேரம் துணிகரமாகவோ அவிசுவாச வார்த்தைகளை பேசியோ எந்த பாவங்கள் செய்தாலும் சரி, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறவர். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்த பாவங்கள் நிமித்தம் சில நேரங்களில் கலங்கலாம். கர்த்தர் அதற்காக தான் சிலுவையில் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நீங்கள் செய்த எல்லா பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த விலை கிரயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தண்டனையை ஏற்றிருக்கிறார். உங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்கள், உங்களுடைய முன்னோர்கள் பாவங்கள் நிமித்தம் தொடர்ந்து வரக்கூடிய எல்லா கிரியைகள், அதை அழிக்கும்படியாகவும் தான்
அவர் சிலுவையில் இரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் அந்த சாபமான முள்முடியை தலையில சுமந்திருக்கிறார். இந்த சிலுவை தியான நாட்கள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாட்கள் தான். அதனால இன்னைக்கு வந்திருக்கிற இந்த காலை நேரத்தில் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கக்கூடிய உங்களுடைய எல்லா காரியங்களை அந்த கல்வாரி சிலுவையில் வைத்து ஜெபிக்கிறேன். அந்த ஜெயம் கொடுக்கிற சிலுவையில் வைத்து ஜெபிக்கிறேன். நீண்ட நாள் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நடக்கவே நடக்காது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற ஜெபம் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் வைக்கிறேன். இந்த 40 நாள் ஜெபத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் துளிர்க்க தொடங்குவதாக, ஆசீர்வாதங்கள் துளிர்க்க தொடங்குவதாக, சுகம் துளிர்க்க தொடங்குவதாக, ஆரோக்கியம் துளிர்க்க தொடங்குவதாக, ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் துளிர்க்க தொடங்குவதாக, உடைய கண்ணீர் எல்லாம் மாறுவதாக, உடைய சஞ்சலம் எல்லாம் மாறுவதாக, உடைய வேதனை எல்லாம் மாறுவதாக, உன்னத பலன் உங்களை நிரப்புவதாக. ஆடல் பாடல் துதிகளின் சத்தம் உங்க வீட்டிலிருந்து புறப்படுவதாக. தேவ மகிமை இந்த காலை நேரத்தில் நிரப்புகிறது. இப்பொழுது நாம் ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். மனைவி முன்னாடி வந்து ஒரே ஒரு ஜெப குறிப்பு தான். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய எல்லா குடும்ப தலைவர்கள், ஆண் மக்கள், உங்களுடைய தகப்பனார் இருந்த தகப்பன் எல்லாருக்கும் அவங்க ஜெபம் பண்ண போகிறாங்க. இந்த நாளில் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், பாதுகாக்கணும். அதனால் இப்போ அவங்க முன்னாடி வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நீங்களும் கூட உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நீங்கள் முழங்கால் படியிட்டு அந்த ஜெபத்தை நீங்கள் அவர்களோடு இணைந்து நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, துதியில் பிரியப்படுகிற கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னை பிரஸ்தாபம் பண்ணிற எந்த ஸ்தானத்திலேருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. நீர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் நீர் அல்ல ஆண்டவரே. அப்பா, நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் என்ற வாக்கின்படி அப்பா அந்த நாளிலும் அப்பா அந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்துக்கு நேராக உண்மை நோக்கி பார்த்த ஒவ்வொரு முகங்களையும் நீர் பிரகாசிக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோங்க தாவே. அப்பா, இந்த நாளிலும் கூட விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய இல்லங்களில் இருக்கிற எங்களுடைய பெற்றோர்களுக்காக, முதியவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, முதியவர்கள் வீட்டில் இருப்பது அது ஒரு கிரீடம் அப்பா. அவர்களுடைய ஆலோசனை ஆண்டவரே ஏசப்பா எத்தனையோ நல்வழியை படுத்தும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாட்கள் அப்பா அந்த பெற்றோர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. முதிர் வயதில் நான் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். முதிர் வயதில் நீ பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாய். 4 சந்ததியை காணத்தக்க ஆயுசு நாட்கள் நான் உனக்கு கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அந்த முதியவர்களுக்கு நிறைவேறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த முதிர் வயதில் காணப்படுகிற எல்லா பலகீனங்களையும் உடைய சிலுவையில் வைக்கிறோம். எல்லா தனிமையின் வாழ்க்கைகளையும் உடைய சிலுவையில் நாங்கள் வைக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு முதியவர்களுக்கும் நீர் அடைக்கலமும் கேடயமாய் இருந்து, துணையாளராக இருந்து ஒவ்வொரு நாள் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் ஒரு இடத்துல, பெற்றோர்கள் ஒரு இடத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் எத்தனையோ குடும்பங்களுக்கு உண்டப்பா. ஒவ்வொருவருக்கும் நீர் அரணும் கோட்டையும் துணையுமாய் இருந்து நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஒவ்வொரு குடும்ப தலைவனையும் தலைவியும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. தன்னுடைய பெற்றோரையும் பார்க்க வேண்டும், பிள்ளைகளையும் கவனிக்க வேண்டும், தன்னுடைய குடும்பங்களை நடத்த வேண்டும், பிசினஸ் காரியங்களை பார்க்க வேண்டும், வேலைகளை செய்ய வேண்டும் அப்பா. அதற்கு விசேஷித்த நல்ல சுகபல ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பலனையும் அப்பா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் கொடுத்து அப்பா நீர் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்ப தலைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. குடும்பத்தை பொறுப்படுத்து ஆண்டவரே அப்பா. குடும்பத்தை ஒரு ஸ்திரீ தான் கட்ட முடியும் என்று நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. ஒவ்வொரு குடும்ப தலைவுக்குள்ளாக காணப்படுகிற எல்லா வேதனைகள், கலக்கங்கள், வாரங்கள், துக்கங்கள், வேதனைகள் அப்பா, எத்தனையோ சூழ்நிலைகள் உண்டப்பா. ஒவ்வொரு தகப்பனை குடும்ப தலைவிக்கு ஒரு அற்புத அடையாளத்தை நீர் செய்யும்படியாய், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாய் அப்பா. தகப்பனை பெண்ணானவள் ஒரு பலகீனம் பாண்டந்தான், ஆனாலும் என் தேவாதி தேவனுடைய பொக்கிஷம் அந்த இருதயத்துக்குள்ள வரும் பொழுது, அவர்களை விலையேற பெற்றவர்களாய் மாறும் பொழுது ஆண்டவரை அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய், கனிதரும் செடியாய், கொடியாய் பிரகாசிக்க அவர்களை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மரியாதை போல வல்லமையுடன் எனக்கு மகிமையானதை செய்தார் என்று ஒவ்வொரு குடும்ப தலைவியும் சொல்லும்படியாக உடைய பாதத்தில் அமர்ந்து அவங்க வடிக்கிற அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு களிப்பான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நீர் தருவதற்காக நன்றி சொல்கிறோம்ப்பா.
அது மாத்திரமல்ல அப்பா, விலையேற பெற்ற ஆண்டவரே அப்பா, கற்பத்தின் கனி கத்தரால் கிடைக்கிற பலன் என்று நாங்கள் பார்க்கிற ராஜா. பிள்ளைகள் கத்தரால் கிடைக்க சுதந்திரம் என்று நாங்கள் பார்க்கிற ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நீர் கொடுத்திருக்கிற அந்த கற்பத்தின் கனிகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய ஆண் பிள்ளைகள் ஓங்கி வளர விருட்சக்கண்டுகளை போல, உங்களுடைய பெண் பிள்ளைகள் சித்திரந்தித்த மூளை கற்களை போல பிரகாசிப்பார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் நீர் பிரகாசிக்கப்பட போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே ஞானத்திலையும் பலத்திலையும் அறிவிலும் உமக்கு பயப்படுற பயத்திலையும் வார்த்தையிலையும் வசனத்திலையும் சத்தியத்திலையும் நடந்து அப்பா, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சமுதாயத்துக்கும் சபைக்கும் ஒரு பெயரையும் பெருமையும் தேடி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எந்த சூழலிலும் பிள்ளைகள் வாலிப நாட்களில் உங்களை விட்டு தூரம் போய்விடாதபடி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் அந்த வாலிப நாட்கள் ஒரு எஸ்தரை போல, தானியலை போல, யோசிப்பை போல பரிசுத்தமும் உண்மையும் உத்தமாய் வாழ்ந்து அப்பா உமக்கென்று பிரகாசிக்க கிருபை பாராட்டுங்கப்பா. அதற்கு தடையாக எதிராக வருகிற எல்லா சத்துருவின் கிரிகைகளை நீர் முறியடித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உற்றார் உறவினர்கள் அங்கத்தினர்கள் எல்லாரையும் உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பெறாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட நீர் இருந்தப்பா. உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நியத்த இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருவோம், நாம் வாசிப்போம். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை ஒரு நிமிடம் கூட நம்ம வாசித்து அப்படியே நாம் வேத பகுதிகளை தியானிக்க போகிறோம். வாசிங்க. இன்னும் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. எத்தனை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாள் காலையிலையும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். காலையிலே உங்களை தேவ சமூகத்தில் உண்மையாக நீங்கள் எல்லாம் நல்லா பாடி ஆராதிக்கிறீங்க. கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். நீங்கள் இந்த நாளிலே தேவ சமூகத்தில் ஆண்டவரை துதிக்கிற ஒவ்வொரு துதி, ஒவ்வொரு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதாவது உதடுகளின் காலை ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். அதில் உங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தர் அங்கீகரித்து உங்களுக்கு ஒரு சுக வாழ்க்கையை கட்டளையிடுவார். நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 4 ஆசீர்வாதங்கள் நிறைந்த 4 விசேஷித்த நன்மைகள் நிறைந்த வேத பகுதி. அதை நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். அதே வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலையும் உண்டு. 2 வேத பகுதியை நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு வேத பகுதியை நம்ம சுருக்கமாக தியானிக்க போகிறோம். வாசிப்போம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிங்க பார்ப்போம். ஆமேன். அதே வசனம் லூக்கா 8ஆம் அதிகாரத்தினுடைய 27 ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 8:27. அவர் கரையில் இறங்கிற போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேத பகுதியில் ஒரு வார்த்தை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். மார்க்கு சுவிசேஷத்தில் அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. எங்கே இருந்துச்சு? குடியிருப்பு கல்லறைகள் இருந்தது. இங்கே லூக்கால என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே
தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன். அர்த்தம் ஒன்று தான். குடியிருப்பு கல்லறையில், அவன் வீட்டில் என்ன பண்ணலை, தங்கலை. அப்போ இந்த இடத்துல நம்முடைய குடியிருப்போ, சொல்லுங்க அந்த வசனத்தை, நம்முடைய குடியிருப்போ சொல்லுங்க தைரியமாக சொல்லுங்க, எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு ஒரு வேத வசனம் இருக்கிறது. ஆனாலும் ஜீவனுள்ள காலெல்லாம் உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இப்படி ஒரு வசனம் இருக்கு இல்லையா? இதை தான் நான் லிங்க் பண்ணுறேன். அப்போ இந்த பிசாசு பிடித்தவனுக்கு ஏன் அவனுடைய வாழ்க்கையில் பிசாசுகள் அப்படின்னு இருக்கு? ஏன்னா நாங்கள் அநேகராக இருக்கிறபடினால எங்களுடைய பெயர் லேகியோன். அப்போ சில தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்டவங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் துதியை சொல்லி வருவதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கவங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கூட ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்காதபடி, ஆலயத்துக்குள்ளே வந்து கர்த்தரை ஆராதிக்காதபடி இருக்கிற ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, மெல்ல மெல்ல அவனுடைய குடியிருப்புகள் மாறும். உண்மைதானே? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஆலயம் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம். நீங்கள் ஆலயம் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம். இது தேவாலயம் கிறிஸ்தவ ஆலயத்தை குறித்து மாத்திரம்தான் என்ன பண்ணியிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பழைய சபை இருந்த இடம், பழைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த தெருவில் நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அதிகமான மரணங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன் பை பெண்ணா தேவையில்லாத கூக்குரல்கள், தேவையில்லாத சத்தமெல்லாம் கேட்குமா. என்னைக்கு நம்ம ஆலயம் அந்த இடத்துல வந்துச்சோ, 2017 நம்ம அந்த ஆலயத்தை ஆரம்பித்த உடனே படிப்படியாக என்னாச்சுன்னா அந்த சத்தமே நின்று போச்சு, தேவையில்லாத இறப்புகள் எல்லாம் நின்று போச்சு. அதிகமான சூசைட். ஒரு அம்மா பூ கொடுக்க வருவாங்க, பூ கொடுக்க அந்த அம்மா சர்ச்சில் வந்து எங்கள் வீட்டை மட்டும் தான் கொடுப்பாங்க. சாமி சர்ச்சில் போட்டுக்கிடுங்க, நல்லா மனமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நல்லா மல்லிகை பூ கொண்டு வந்து தருவாங்க. எங்கள் வீட்டம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் மல்லிகை பூ தர்றது பெரிய விஷயம் இல்லை, இதை விட நீங்கள் ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து நிற்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த அம்மா எங்களுக்கு ரொம்ப காலமாக தெரியும். அந்த அம்மா நாங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க, நல்ல வசதியாக சொந்த வீட்டோடு இருந்தவங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையினால் அவங்க எல்லா காரியங்களையும், சரி அவங்க உலகத்தை அறியாத மக்கள் தான், ஆனால் அவங்களுக்கு சுவிசேஷம் நற்செய்தி போகுது. அவங்க நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களில் இருந்தாங்க, அப்படி நிறைய காரியம். இப்போ இந்த சூழ்நிலையில் தான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம். கடைசியில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கணவனும் அந்த அம்மாவும் அவங்க 2 பேருமே பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் இருக்கோம், இப்படி இதை காரியத்தை அனுமதிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப 2 பேருக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. உட்காந்து ஜெபம் பண்ணுறோம். நம்மளுடைய ஆலயம் இருக்கிற இடத்துல, நம்ம கர்த்தருடைய ஜனங்கள் இருக்கிற இடத்துல, உன் வீதிகளில் உன் எல்லைகளில் கூக்குரல் என்ன பண்ணக்கூடாது, கேட்கப்படக்கூடாது. இதுதானே வசனம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தோம். ஒரு நாள் அப்போ ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சொன்னார், எத்தனையோ முறை அவங்களுக்கு சுவிசேஷம் போயிட்டு அந்த பழைய பின்தொடர்ந்த கிரியைகளை அவங்கள ஆலயத்துக்குள்ளே வராதபடி, ஆலயத்து வாசலில் நின்று பூ கொடுத்தாங்க, ஆனால் தேவ சமூகத்துக்குள்ளே வர முடியலை. இதான் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அப்போ தேவ சமூகம், ஆண்டவருடைய குடியிருப்பு, ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போகிறவங்களுடைய குடியிருப்பினுடைய இடமெல்லாம் மாற்றப்படும். இப்போ பாருங்கள், அவன் 4வது வசனம் மார்க்கு 5:4 வாசிங்க பார்ப்போம். மார்க்கு அல்லேலூயா. அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. விலங்கு போட்டாலே அவனுடைய இயக்கமெல்லாம் என்ன ஆகும், சரியாக இருக்காது. விலங்கு இப்போ என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டில் இப்படி விலங்கு போடுறாங்க. ஃபாரின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, கையை வச்சுட்டு விலங்கு போடுறாங்க. நம்ம நாட்டில் இப்படி விலங்கு போடுறாங்க. இப்படி விலங்கு, கை விலங்கு. கால்களுக்கும் விலங்கு இருக்குது, கால்கள்லேயும் விலங்கு இருக்குது. அப்போ கால்கள் விலங்கு போட்டவங்க இப்படி தான் நடப்பாங்க, இப்படி 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 தான் நடக்க முடியும். விலங்கும் போட்டாச்சு, அடுத்தபடியே சங்கிலிகளினால் கட்டியிருக்கு. பார்த்தீங்களா, விலங்குகள் சங்கிலிகள் போட்டிருந்தா கூட
அதை முறித்து தகர்த்து போடுவானா. அவன் சாப்பிட்றானோ சாப்பிடலையோ, ஒழுங்காக தூங்குறானோ, தன்னுடைய எல்லா காரியத்தையும் அவன் செய்கிறானோ இல்லையோ, ஆனால் அவனால் என்ன முடியுது? விலங்கையும் தகர்த்து போட முடியுது, சங்கிலியும் தகர்த்தி போட முடியுது. இது எதை குறிக்குது அப்படின்னா, கர்த்தரை ஆராதிக்காத ஜனங்களும் கடின உழைக்க முடியும். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், இது நமக்கு தெரியும். பக்கத்தில் இருக்கிற இந்து நண்பர்கள் நல்லா சுகமாக, நல்ல சந்தோஷமாக, நல்ல ஒரு பணச்செழிப்பில் இருக்கவங்கள்ட்ட போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ நீங்கள் அதனோட அவர் வேதனையை கூட்டார். அப்போ நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, அவன் சங்கிலிகளை அவனால் முறிக்க முடியுது, விலங்குகளை முறிக்க முடியுது. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவனை ஆராதிக்காத ஜனங்களிடத்துலையும் பலன் உண்டு, எல்லா காரியமும் இருக்கும். ஆனால் இப்போ அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அதனோட அவர் வேதனை கூட்டார். நீங்கள் வாசிங்க 5வது வசனம். ம் 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 அல்லேலூயா. இதுதான் வேதனை. அல்லேலூயா. நல்ல பலன் இருக்கும், நல்ல தைரியம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், நல்ல செல்வம் இருக்கும். இந்த வசனத்தில் சொன்னபடி வேதனை இருக்கும். பாருங்க, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலிருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தானா. காயப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க சில ஜனங்கள், அப்படி தான் தங்களை அறியாமல் காயப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜெபிக்கிறது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை. அப்போ பாருங்கள், இரவும் பகலும் மலைகளில் உட்கார்றான், கல்லறைகளில் உட்கார்றான். மலைகள் அப்படிங்கிறது உயர்வான இடம்தான். மலையில் ஒருத்தன் இருக்கான்னா எல்லாராலும் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். இப்போ நம்ம ஏரியாவில் வசதியாக இருக்கிறவங்க, அரசியல் தலைவர்கள் எல்லாருக்கும் தெரியும் மலை போல உயரத்தில் இருக்கிறாங்க. கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு, கல்லறைகள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளை அடிக்கப்பட்டு கல்லறை இருக்குது. கல்லறைகளும் கல்லறை தோட்டமும் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த பகுதியில் கல்லறை இருக்குது அப்படின்ட்டு. அப்போ கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் எப்போவுமே தெரிந்து கொள்ளுங்க, கல் மரம் அப்படின்னு வேதத்தில் எங்கே குறிப்பிட்டிருந்தாலும் சரி, அது விக்கிரகத்தினுடைய கிரியை, விக்கிரகங்களை தான் குறிக்குது. கல் அப்படின்னாலே விக்கிரகம் தான். கல்லும் மரமும் ஆகிய விக்கிரகங்கள் அப்படின்னு தான் வேதத்தில் என்ன பண்ணியிருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் விக்கிரக வணக்கத்துக்குள்ளே போகக்கூடாது. நாங்கள் எங்கே விக்கிரகத்தை வணங்குறோம், போட்டாவை வணங்குறோமா, சிலையை வணங்குறோமா அப்படின்னு இல்லை. விக்கிரக கிரியைகள்னு சொல்லி பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாசை, விபச்சாரம், வேசித்தனம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் விக்கிரக கிரியங்கள். கர்த்தரை விட அதிகமாக நேசிக்கிறது, கர்த்தரை விட அதிகமாக அன்பு செலுத்துகிறது, கர்த்தரை விட அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது, இதெல்லாம் விக்கிரக கிரியை. கல்லுகளால் தன்னை காயப்படுத்துகிறாங்க. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை விட நீங்கள் அதிகமாக நேசிச்சிட்டிங்க அப்படின்னா, கர்த்தரை விட நீங்கள் அதிகமாக அன்பு கூர்ந்துட்டிங்கன்னா காயம்தான் உங்களுக்கு வரும். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நம்ம சில மனிதர்களிடத்தில் உண்மையாக அன்பு செலுத்தினாலும் சரி, அது நிமித்தம் காயம்தான். தேவ பிள்ளைகள் தேவனுக்கு மாத்திரம்தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், கர்த்தருக்கு மாத்திரம்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், கர்த்தருடைய காரியங்களுக்கு மாத்திரம்தான் நீங்கள் முக்கியத்துவமே கொடுக்கணும். உங்கள் குடும்பம் உங்களுக்கு முக்கியம், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு முக்கியம், உங்களுடைய கணவர் உங்களுக்கு முக்கியம், உங்கள் பெற்றோர் உங்களுக்கு முக்கியம்தான். அதெல்லாம் நேசிக்கணும். சொந்த குடும்பத்தை நடத்த முடியாதவன் சபையை நடத்த முடியாது. இது வேத வசனம். அப்போது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அப்போ நீங்கள் உங்களுடைய அன்பு, உங்களுடைய அந்த பாசம், நேசம் எல்லாம் காயத்துக்கு ஏதுவாக இருக்கக்கூடாது. இதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ நீங்கள் தொடர்ந்து லூக்காவில் வாசிக்கும் பொழுது, லூக்கா நற்செய்தி நூலில் அப்போ 28வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட, கையில் காலில் விலங்கு முறிச்சு போடுறான், காயம், சத்தத்தெல்லாம் கொடுத்து பலன் குறைஞ்சிருது.
ஆனாலும் பாருங்க, தேவ சமூகத்தில் அவன் வரும் பொழுது மகா சத்தத்தோடு அவன் விண்ணப்பிக்கிறவனா இருக்கு. நம்ம கூட மகா சத்தத்தோடு கூப்பிடுறதில்ல. ஏன்னா மார்க் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஏனெனில் தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். 8வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியாச்சு, ஏற்கனவே சொல்லிட்டார், அசுத்த ஆவியே இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அசுத்த ஆவிக்கும் ஆண்டவருக்கு இருக்கிறது உலக மக்களுக்கு தெரியாது. இப்போ ஏற்கனவே கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஏற்கனவே நீங்கள் சுகத்தோடு இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், எந்த ஒரு பிசாசினுடைய தொந்தரவுகளில் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவன் சரியாக அந்த பிசாசு பிடிச்சவன் ஆண்டவரை நோக்கி வந்தான், இயேசுவை நோக்கி வந்தான். இன்றைக்கி நம்முடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு வியாதியில் கஷ்டப்படுறவன் வியாதி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு கடன் பிரச்சனையோடு போராடுறவன் நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பார். இதை தான் கர்த்தர் ஏற்கனவே நமக்கு ஏற்கனவே வேதத்தில் சொல்லி வச்சுட்டார். எப்படி பிசாசை ஏற்கனவே நீ இவனை விட்டு போன்னு சொல்லி துரத்துவதற்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். நமக்கும் சொல்லி வச்சுட்டார் வேத வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் சுகமாக இருக்கணும், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீங்கள் சுகமாக இருக்கணும். ஏற்கனவே வேதத்துள்ள வசனங்கள் எல்லாம் சொல்லி வச்சுட்டாரு. ஆனால் நம்ம தான் அதை உரிமை பாராட்டுகிறது இல்லை. நான் முடிக்கிறேன் 5 நிமிடத்தில். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ லூக்கா 8:31 தங்களை பாதாளத்தில் போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அசுத்த ஆவி அப்படிங்கிறது வேற, பிசாசுங்கிறது வேற, சாத்தானுங்கிறது வேற, பேய்ங்கிறது வேற. 4 வார்த்தைகளும் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இதை குறித்து தெளிவு வேணும், அதை நான் ஒரு நாளைக்கு நான் எடுக்கிறேன். பிசாசுங்கிறது வேற, அசுத்த ஆவிங்கிறது வேற, பேய்ங்கிறது வேற, சாத்தானுங்கிறது வேற. இப்போ இந்த இடத்துல இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன ஆவி? அசுத்த ஆவி. இந்த அசுத்த ஆவிகளெல்லாம் பாதாளத்துக்குன்னு என்ன பண்ணியிருக்கு? நியமிக்கப்பட்டது. அதுக்கு தெரியுது நம்ம எங்கே போக போகிறோம், நம்முடைய நிலைமை என்ன. அது பாதாளத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஆனால் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? சந்தோஷமாக இருக்கலாம். அது விலங்கு போட்டிருக்கிறதும், சங்கிலி போட்டிருக்கிறதும், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறதும், கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறதும் அதுக்கு ஒரு சந்தோஷமான காரியமாக இருக்குது. இதுதான் தெரிந்து கொள்ளுங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஒரே காரியம் தான் செய்தார். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தில் இயேசுவினிடத்தில் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஒரே காரியம்தான். 13வது வசனம், இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து மாண்டது. இப்போ கம்ப்ளீட்டாக அந்த பிசாசினுடைய கிரியைகளை கர்த்தர் அழிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் மறைமுகமாக உங்களோடு போராடக்கூடிய எல்லா பொல்லாத கிரியைகளை கர்த்தர் அழிப்பார். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், பிசாசுகள் மாத்திரமல்ல, பிசாசுகள் நம்மளோட போராடும், பேய் போராடும், அசுத்தாவி போராடும், சாத்தான் போராடும். இதை நீங்கள் சிலருக்கு கண்டுபிடிக்க முடியும், சிலருக்கு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், அவ்வளோதான். நீங்கள் தேவ வசனத்தை அறிய சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். அப்போ 15வது வசனம் மார்க் 15 மாத்திரம் வாசிச்சு நான் உங்களுக்கு வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. இப்போ பாருங்க, அவன் வாழ்க்கை முடியுது. வஸ்திரம் தரிக்கிறான், உட்கார்றான். அது வரைக்கும் அவனை உட்கார வைக்கவே முடியாது. உட்கார்ந்துட்டான், புத்தி தெளிந்து. அதுதான் ரொம்ப முக்கியம். வஸ்திரம் தரிச்சுட்டான், உட்கார்ந்துட்டான், புத்தி தெளிந்துட்டான். இது பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம வஸ்திரங்களை தரிக்கிறவர்களாக இருக்கணும். நமக்கு கொடுத்திருக்கிறது ரட்சிப்பின் வஸ்திரம். நம்முடைய வஸ்திரம் ஒரு நாள் மாறிவிடக்கூடாது. உன் வஸ்திரம் பழையதாய் போகாமல் அப்படின்னு வசனம் இருக்குது. உங்கள் வஸ்திரம் பழையதாக போகக்கூடாது, உன்னுடைய வஸ்திரம் மாறக்கூடாது. அப்போ பாருங்க,
பிசாசு பிடித்தவனுடைய சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுறார், நிலைமைகளை மாற்றுறார், அவனுடைய ரேஞ்சை கத்தர் மாற்றுறார். கத்தர் அதான் சுக வாழ்க்கையை கத்தர் வச்சிருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சில வஸ்திரங்களையே கத்தர் மாற்றப் போகிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சில வஸ்திரங்களின் ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, புத்தி தெளிந்து அப்படின்னா சில ஷார்ப்பு மைண்டு, ஷார்ப்பாக இருக்கணும் உங்கள் மைண்டு. சில நேரத்தில் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும், அந்த நேரத்தில் டக்குன்னு நீங்கள் முடிவு எடுக்கணும். ஷார்ப்பு மைண்டு, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அது ஒரு பெரிய ஞானம். அதை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார். அந்தபடியே 20வது வசனம் மார்க்கு 5:20, அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்ததில்லையாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு. நான் சொல்கிறேன், நிறைவாக இந்த 40 நாள் ஜபத்துக்கு முடிய பிறகு 40 நாள் ஜபங்களிலேயே 40 நாள் ஜப நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அநேகர் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உங்களை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் போய் அப்படியே ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்வதற்கு அவன் தயங்கலை, ஆண்டவர் செய்த அற்புதங்களை சொல்வதற்கு அவன் தயங்கலை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் பொருத்தனை பண்ணுங்கள். எவ்வளவோ பெரிய விண்ணப்பமாக இருக்கணும், ஒரே காரியம்தான், ஆண்டவரே இதை எனக்கு செய்யும் பொழுது நான் இதை குறித்து பிரசித்தம் பண்ண தொடங்கிடுவேன். இதை மாத்திரம் நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அந்த லேகியோன் என்று அநேகம் பிசாசு பிடித்தவனுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தது போல் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நான் எல்லாம் கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஜெபிப்போம். ஆண்டவரே, சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிற தேவன், விலங்குகளினாலும் சங்கலினாலும் கட்டுண்ட கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த, பிரேத கல்லறைகளிலிருந்து கூக்குரலிட்டு கொண்டிருந்த, மலைகளிலிருந்து கூக்குரலிட்டு கொண்டிருந்த, கல்லுகளினால் எப்பொழுதும் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தானாம். இப்படிப்பட்ட மனிதனை நீங்கள் தேடி சென்று அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தீங்க. அந்த பிசாசு பிடித்தவனுடைய வேண்டுதலை கூட என் கர்த்தர் கேட்டீங்க. கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில் நிறைவாக்குவீர். இந்த வார்த்தையின்படி இன்று இந்த காலையில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்களோடு போராடின எல்லா சத்துருவின் வல்லமைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள், இருளின் வல்லமைகள், எல்லா பொல்லாத கிரியைகளின் வல்லமைகள், எல்லா வன்கண்களின் வல்லமைகள், எரிச்சலின் வல்லமைகள், பொய்யின் ஆவியினுடைய கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாவதாக. இந்த காலை நேரத்திலிருந்து அநேக ஆச்சரியமான மாற்றங்கள் குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில், கணவர்களுடைய எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுவதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே விழுமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் சேன. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்பின் ஐக்கியமும் இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்து உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரிந்தும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.